ஸோ இந்த தீய பழக்கம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சே அப்யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் உடம்ப. மூளையை பாதிக்கிறது, அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல், மெமரி இல்லாமல், நர்வஸ் சிஸ்டமே அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாமல். நிறைய பேர் காஃபி தானே மேடம், டீ தானே மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அளவுக்கு மீறினா பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் ரோஜா குருமூர்த்தி. நம்ம கடந்த எபிசோட்ஸில் நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு வேணுங்கிற 5 காரணிகளை பற்றி பேசிட்டு வந்துட்ருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது பேட் ஹேபிட்ஸ், இட் இஸ் தீய பழக்கங்கள். ஸோ இந்த தீய பழக்கம் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சே சிலது நம்ம அப்யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் உடம்ப, தெரியாமல் சிலது பண்ணிகிட்ருக்கோம். அதில் முதலாவது காஃபி, டீ. நிறைய பேர் காஃபி தானே மேடம், டீ தானே மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், காஃபி, டீ. ஆனால் அது அளவுக்கு மீறினா அது நம்ம உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். அதாவது 1 கப்புலேருந்து 2 கப்பு, மார்னிங் 1 ஈவினிங் 1 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா பரவாயில்ல. அதாவது நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் அட்வொகேட் பண்ணலை காஃபி, டீ. பட் அப்படி ஒன்றும் ரொம்ப ஹார்ம்ஃபுல் கிடையாது. அதுக்கு மீறி நீங்கள் ஒரு 2 கப்பு 3 கப்புக்கு மேலே எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது. எஸ்பெஷலி நைட்டு 6 மணிக்கு மேலே நீங்கள் டீயோ காஃபியோ எடுத்துட்டிங்கன்னா தூக்கம் வராமல் இருக்குது, அசிடிட்டி ப்ராப்ளம்ஸ் வருது, அல்சர்ஸ் சொல்கிறோம் இல்லையா, அந்த அல்சரேஷன்ஸ் வருது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நல்லா வருது. கான்ஸ்டிபேஷன் வரும். ஸோ இந்த மாதிரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ் வருது பிகாஸ் ஆஃப் எக்ஸஸ் காஃபி அண்ட் டீ. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா டொபாக்கோ. அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிகரெட்ஸு, அப்புறம் சில பேர் அந்த மூக்கு பொடி போடுறாங்க, அது குட்கா அந்த இது பண்ணி வெத்தலையில் வச்சு போடுறாங்க. இதெல்லாம் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லை. ஹவு ஹார்ம்ஃபுல் இஸ், லங்ஸோட கெப்பாசிட்டியை நல்லா குறுங்கி பண்ணிடும். அது உங்களால் ப்ரீதே பண்ண முடியாது. ஸோ ஒரு சிகரெட்டோ 10 சிகரெட்டோ அதுக்கு கணக்கு கிடையாது. ஸோ ஸ்மோக்கிங் இஸ் வெரி பேட். அது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ அது ஒரு கெட்ட பழக்கம். ட்ரக்ஸு, எஸ்பெஷலி இப்போ சின்ன வயசில் இருக்கிறவங்கள நல்ல அதுக்கு பழக்கம் ஆகிட்டு இருக்காங்க. அன்னெசரி அந்த ட்ரக்ஸு போட்டுக்கிறது, அதுவும் கம்ப்ளீட்டாக மூளையை பாதிக்கிறது. அவங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் இல்லாமல், மெமரி இல்லாமல், நர்வஸ் சிஸ்டமே அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியாமல் அது ரொம்ப பாதிச்சுன்னு இருக்குது. அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்கஹால் நிறைய பேர் ஹெல்த்துக்கு நல்லது தானே, மினிமமாக கொஞ்சமாக எடுத்துட்டான்னு சொல்கிறாங்க. அந்த யாருமே ஐ திங்க் 1:1000 பீப்புளில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா யாரோ ஒருத்தர் தான் அந்த மினிமம் லிமிட்ஸில் ஆல்கஹால் எடுக்கிறாங்க. மீதி பேரெல்லாம் தேவைக்கு மேலேயே எடுத்து அது லிவர் எஃபெக்ட் பண்ணுறது. அதுவும் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு தீமையான அந்த ஒரு பழக்கங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அவாய்ட் தி இன்டெலிஜென்ஸ் இன் திஸ் டைப் ஆஃப் பேட் ஹேபிட்ஸ். நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கான 5 காரணிகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு எபிசோட்லேயும். இதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஹெல்தி ஹேபிட்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அன்ஹெல்தி ஹேபிட்ஸை விடணும். நீங்கள் எல்லாம் நல்ல ஆரோக்கியமாக, உடல் மனம் நலமாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். பூங்காற்று இது நாளைய நல் வாழ்விற்கான வழிகாட்டி.